ஒரு சூப்பர்பான, பெருமையான ஒரு மேட்சா தான் இருக்குது. உண்மையாவே வந்துட்டு இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பேனான்னு தெரியல. இந்தியா இந்த மேட்ச ட்ராப் பண்ணது எனக்கு இன்னும் சூப்பரான பெருமையா இருக்குது. ஏன் வந்து அவ்ளோ பெருமையாகுது அப்டின்னா, இந்தியா வந்து இந்த மேட்ச ஜெயிச்சுட்டோம்டா அப்டின்னு சொல்றத விட, இங்கிலாண்ட கடுப்பேத்திட்டோம்டா அப்டிங்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா படுறேன். ஏன் அப்டின்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் அவ்ளோ காண்டு. காண்டு மேல காண்டு, கடுப்பு மேல கடுப்பு. அவனுங்க மூஞ்சிலாம் அப்படியே கத 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 கதன்ட்டு இருக்குது. பென் ஸ்டோக்ஸ்லேருந்து, ஹாரி ப்ரூக்லேருந்து, ஜாக் கிராலிலேருந்து, ஜேமி ஸ்மித் எல்லாம் இவங்களுக்குலாம் என்னடா நாங்க எப்பேர்ப்பட்ட ஆளுங்க. நாங்க வந்துட்டு நாங்க ஒரு ஒரு பேஸ்பால், கிரிக்கெட்டு நாங்க வெற்றி, வெற்றி, வெற்றின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறோம். எங்க கிட்ட வந்து நீங்க மேட்ச ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா? அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய காண்டு. இந்த பேஸ்பால் கிரிக்கெட் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து இவனுங்க இத்தன வருஷமா விளையாடிட்டு இருக்கானுங்கல்ல. நான் ஏன் வந்து இந்த ஒருமையில இவனுங்க, அவனுங்கன்னு பேசுறேன்னா, இந்த வீடியோல எனக்கு அவ்வளோ கடுப்பு அவங்க பண்ணதுல. வரேன் அந்த விஷயத்துக்கு. அவ்வளோ திமிரா இவங்க பண்ண அந்த விஷயத்துக்கு வரேன். பட் அதுக்கு செம்ம ஒரு பல்பு குடுத்துருக்காங்க நம்ம இந்திய அணி. அதுதான் வந்து அந்த வெறுப்பேத்தி பார்த்த சந்தோஷம்னு சொன்னேன். ஸோ அது வருவோம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த பேஸ்பால் கிரிக்கெட் இவங்க விளையாட ஆரம்பிச்சது இதுதான் 2வது ட்ராவாம். வெற்றி இல்ல தோல்வி. இந்த ட்ராங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. பேஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த இந்த இங்கிலாந்துக்கு 2வது ட்ரா கிடைச்சிருக்குது இப்போ இந்த பேஸ் பால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா. அதுல வந்து இந்த 2மே வந்து இந்த ஓல்ட் ட்ராஃபர்ட்ல தான் நடந்திருக்குது. இதே கிரவுண்ட் தான் இதுக்கு முன்னாடியும் இவங்க அந்த ட்ரா மேட்ச் ஆடுனாங்கன்றது தான் வந்து குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இனிமேல் வருஷம் வருஷம் வரும்போதெல்லாம் இந்த ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஜெயிக்கிற மாரி இருந்தாலும் வேணும்னே இந்த மேட்ச ட்ரா பண்ணி இவங்கள காண்டு ஏத்தணும் போல இருக்கு. நல்ல ஒரு கிரவுண்டு. நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ, இப்ப இதில என்ன நடக்குது அப்டின்னா, இவங்களுக்கு வந்து 1 இந்த மேட்ச ஜெயிச்சுருவோன்ற அபரீத நம்பிக்கை. ஏன்னா வந்து 0க்கு 2 நம்மளே பயந்துட்டு இருந்தோம் இல்லையா? அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து இவனுங்க கம்பேக் குடுத்து ஒரு 180க்கு மேல பார்ட்னர்ஷிப்ப 3வது விக்கெட்டுக்கு போட்டு, கே.எல். ராகுலும், இந்த சுப்மன் கில்லும் நம்மள காண்டேத்திட்டானுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு. அப்ப அதில சுப்மன் கில் செஞ்சுரி போட்டாரு. நல்ல வேளை செஞ்சுரி போடுறதுக்கு முன்னாடி கே.எல். ராகுல அவுட் ஆக்கிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இதில என்னன்னா, இவங்க 2 பேர் அவுட் ஆனதுக்கு அப்புறமா, சரி மறுபடியும் அவ்வளோதான் நம்ம தான் மேட்ச கையில வச்சிருக்கோம். 4 விக்கெட் போயிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தவங்களுக்கு, என்ன ஒரு ஆப்பு அப்படின்னா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேலும், ரவீந்திர ஜடேஜா 2 பேரும் சேர்ந்து போட்ட பார்ட்னர்ஷிப் 2 பேருமே செஞ்சுரி போட்டாங்க. அதில இவனுக்கு செம்ம காண்டு. எப்புட்றா! அப்படின்னு சொல்லி ஒரு கோவம், கடுப்பு, வெறுப்பு. அவுட்டே ஆக்க முடியலையே அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், அவுட் ஆக்க முடியலனா வீட்டுக்கு போ. கிளம்புங்கிறேன். நீங்க பேண்டர் பண்றீங்களா? அந்த மாரி நாங்களும் இப்ப பேண்டர் பண்றோம். வீடியோஸ்லாம் போட்டு உங்கள கலாய்க்கிறோம் நாங்க. ஸோ என்னன்னா, அ இவங்களுக்கு வந்து ஒரு கடுப்பு. அந்த கடுப்ப எப்படி வெளிக்காட்டுறாங்க அப்படின்னா வந்துட்டு பேண்டர் பண்ணுவாங்களாம். ஸ்லெட்ஜிங் பண்ணுவாங்களாம். அதாவது வந்து இந்த கிண்டல் பண்றது, வம்பு இழுக்கிறது, நம்மள உசுப்பேத்தி பார்க்குறது, கீப்பரு அப்புறம் இந்த சுத்தி இருக்கிற ஸ்லிப் ஃபீல்டர்ஸ் இவங்கலாம் வந்து ஏதாவது பேசுவாங்களாம். நம்ம அதெல்லாம் கேட்டு காண்டாயி நம்ம பேட்ஸ்மேன் வந்து இறங்கி அடிச்சு அவுட் ஆயிருவாங்க. அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. இதெல்லாம் இந்த ஸ்லெட்ஜிங்லாம் ரொம்ப காலத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த மேட்ச்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கடுப்பு எங்க வெளிவருது அப்படின்னா, பேட்ஸ்மேன் கிட்ட வந்து அந்த தைரியத்துல இவங்க கேட்குறாங்க. ஏங்க ட்ரா பண்ணிட்டு போங்கங்க. அவ்வளோ நாங்க தான் ட்ராக்கு வரோம்ல. எப்ப நீங்க அத ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப என்னன்னா, பென் ஸ்டோக்ஸ் வந்து அம்பயர்ட்ட போய் சொல்றாரு, "சார் நாங்க அவ்வளோதான் சார் கை குடுத்துட்டு கிளம்பிரலாம் சார். எப்படியும் ட்ரான்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இவங்க எப்படி பேட்டிங் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நாங்க வந்து பேட்டிங் பண்ணி எவங்க சார் மேட்ச்க்கு ட்ரான்னு தெரிஞ்சு போச்சு. கை குடுத்துட்டு கிளம்பிடலாம் சார்" அப்படின்றாங்க. ஐசிசி உடைய விதிகள் என்ன சொல்லுது? ஐசிசி உடைய ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, 2 டீம்ஸும் சேர்ந்துட்டு, அது முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு முடிவு பண்ணி கை குடுத்துட்டாங்கன்னா, அது வேற. பட் நீ ஒரு டீம் மட்டும் கேட்டு, அது இன்னொரு டீம் ஒத்துக்கலன்னா, நீ ஒண்ணும் பண்ண முடியாது. "என்னப்பா ட்ரா ஒத்துக்க மாட்டேங்க." 1 மணி நேரம் ஆடினா, சரி போ அப்படின்ட்டு நீ கிளம்ப வேண்டியதுதான். அதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட அங்க பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா, இந்த இங்கிலாந்து டீம்க்கு எவ்வளோ திமிரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நம்ம இந்தியன் டீம் கிட்ட வந்து கேட்குறாங்க. "என்னங்க நீங்க ட்ரா பண்ணிட்டு போலாம்லங்க. எதுக்கு ஆடிட்டு இருக்கிறீங்க?" இப்ப இதுக்கு முக்கியமா என்னென்ன வார்த்தைகள்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்றத சொல்றேன். பிகாஸ் அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப காண்டாச்சு. அதனால அந்த வார்த்தைகள படிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். "இஃப் யூ வாண்ட் 100 யூ ஷுட் ஹவ் பேட்டட் லைக் இட் ஏர்லியர்." உனக்கு 100 தான் வேணும்னா நீ அப்பவே வச்சிருந்துருக்கலாம்ல. இதுக்கு என்ன கடைசி நேரத்துல இப்போ வந்து வச்சுட்டு இருக்கிற? ஓ! இப்ப இந்த டே முடிய போகுது. உங்களுக்கு அவனுங்க அடிச்சுட்டே இருக்கிறானுங்க அவுட் ஆக்க முடியலன்ற காண்டு. அப்ப இப்போ வந்துட்டு கேட்குறீங்க ட்ராக்கு. ஏன் முன்னாடியே கேட்க வேண்டியது தானே! இப்ப நெறைய பேர் அதான் கேட்டுக்கிறாங்க. ஏன் இப்போ உனக்கு அவன் முன்னாடியே செஞ்சுரிக்கு ஆட ஆரம்பிச்சிருந்துருக்கணுன்ற. மேட்ச செக்யூர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு இதுக்கு மேல நம்ம தோக்க மாட்டோம்டான்ற தைரியம் வந்ததுக்கப்புறம் நாங்க அடிச்சு ஆட ஆரம்பிக்கிறோம். இது எங்க ஸ்ட்ராட்டஜி. உனக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்ப பென் ஸ்டோக்ஸ் வந்து கேட்கிறாரு. உனக்கு 100 வேணும்னா இன்னொருத்தர் ஸ்டம்ப் மைக்ல வருது ஆடியோ. உனக்கு 100 வேணும் அப்டின்னா வந்துட்டு நீ அதுக்கு முன்னால இருந்தே அடிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன் இவ்வளோ நேரமா சும்மா வந்துட்டு இப்ப அடிக்கிற அப்டின்றான். நான் என்ன கேட்கிறேன், நீ முன்னாடியே வந்துட்டு கை குடுத்துட்டு கிளம்பியிருக்க வேண்டியது தானே! எப்படியும் அடிச்சுருவோம். எனக்கு ஏன் இப்போ வந்து கேட்க தோணுது? ஏன்னா உன்னால அவுட் ஆக முடியலன்ற காண்டு. இப்போ வந்து கேட்குற நீ இல்ல.
அது ஒன்று. அடுத்து ஜட்டு, டு யூ ரியலி வாண்ட் டு கெட் அ டெஸ்ட் 100 அகேன்ஸ்ட் ஹாரி ப்ரூக் அண்ட் பென் டக்கெட் அப்படின்றாரு பென் ஸ்டோக்ஸ். எவ்வளோ திமிரு இருக்கும். நான் வந்து இப்போ ஹாரி ப்ரூக் வச்சு பவுலிங் போட போகிறேன், பென் டக்கெட்டையும் கூட்டு வந்து போட போகிறேன், இவங்களெல்லாம் வச்சு பவுலிங் போடுவேன், அதில் நீ போய் செஞ்சுரி அடிக்கணுமா, அப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் செஞ்சுரி உனக்கு வேணுமா அப்படின்னு. ஓ அப்போ பென் ஸ்டோக்ஸுங்கிற ஒரு டெஸ்ட் செஞ்சுரி அடிக்க போகிற நேரத்துலையோ இல்லை வந்து ரன்ஸ் டெஸ்ட்டில் ரன்ஸ்ன்னு வந்துட்டாலே இப்போ சாதாரண பவுலர் ஒரு பார்ட் டைம் பவுலர்லாம் வந்து போட்டால் அடிக்க மாட்டார் பென் ஸ்டோக்ஸ். சாரி சார், என் ரேஞ்சுக்கு என்னவோ நான் அதை தான் சார் அடிப்பேன், சாரி சார் அப்படின்னு சொல்லிடுவார் பென் ஸ்டோக்ஸு. பென் ஸ்டோக்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக அடித்தா, நான் பிரெட்லியை திரும்ப வர சொல்லுங்கள் சார், ஷோயப் அக்தரை வர சொல்லுங்கள் சார், மெக்ராத்தை வர சொல்லுங்கள் சார், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் சார் நான் பேட்டிங் பிடிப்பேன். இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான் சொல்லுவான். எனக்கு ஒருமையில் நான் ரொம்ப பேசிடுவேன் சொல்லுவாரா பென் ஸ்டோக்ஸு? ஸோ இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு சீப் டாக்டிக்ஸை எப்படி நீங்கள் பயன்படுத்த முடியும்? ஒரு பேட்ஸ்மேன் கிட்ட வந்து என்ன திமிரு இருந்தால் நீ அவங்கக்கிட்ட வந்துட்டு என்ன பார்ட் டைம் போலர்ஸ்லாம் வச்சு பவுலிங் போடுவேன், அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி போடுவேன், நான் எவனுக்கு அகேன்ஸ்டாக நான் போடுறேன், முடிஞ்சால் மூட்டு பவுலிங் போடுறேன்னா கிளம்புடா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் நான் ஜடேஜாக்கு. ஆனால் ரொம்ப திமிரு இவனுங்களுக்கு. இவங்களுக்கு வந்து இந்த தோல்வியை இந்த ட்ராங்கிறத ஒத்துக்க முடியல. ட்ராங்கிறது கிட்டத்தட்ட தோல்வி மாதிரி தான், ஜெயிக்க முடியலையே இந்த மேட்சுங்கிற கடுப்பு வந்தால் கிளம்புடா வீட்டுக்கு. சாரி, இந்த வாடா போலான்ற ரேஞ்சுக்கெலாம் கோவம் வருது. கொஞ்சம் ரொம்ப டூ மச்சுங்க. அது ஒரு லெவல் வரைக்கும் தான். ஓகே, நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் நம்ம மிகப்பெரிய பாராட்ட கொடுக்கணும், ஹேட்ஸ் ஆஃப். என்ன பண்ணாலுமே ட்ரிகரே ஆகலை. இப்போ நான் ட்ரிகர் ஆனேன், அந்த ட்ரிகரில் 1% கூட ஆகவே இல்லை. ஜடேஜாவோ வாஷிங்டன் சுந்தரோ என்ன பொறுமையாக விளாடுறாங்க. இந்த கர்மாந்திரம் பிடிச்ச இந்த ஸ்லெட்ஜிங்கை பற்றி இன்னொரு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக பேச தான் போகிறேன். அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இந்த ஸ்லெட்ஜிங்கிறது முதல்ல அவசியமா, இது ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. இந்த பேண்டருங்கிறது வி என்ஜாய் பேண்டர் அப்படின்னு இந்த இங்கிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் வந்து பேண்டரை தூக்கி பிடிக்கிறானுங்க. அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். இது உண்மையாக வேணுமா, ஐசிசி சீக்கிரத்தை பேன் பண்ணணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு நான் அதை பற்றி ஒரு வீடியோ பேசணும்னு நினைக்கிறேன். அதோடைய முக்கியத்துவங்கள் என்னன்றதை நம்ம பேசுவோம். ஸோ ஏன் கிளம்பக்கூடாது? ஜஸ்ட் ஷேக் யூர் ஹேண்ட், லீவ். கை கொடுத்துட்டோம்னா மேட்சை ட்ராப் பண்ணிக்கிறது, 2 பேரும் ஒத்துக்கிட்டோம்னு அர்த்தம். ஜஸ்ட் ஷேக் யூர் ஹேண்ட், கமான் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடிக்காங்க. நீ கை கொடுக்க வந்துட்டேன், நான் வேண்டான்னு சொல்லிட்டேன், நான் ஆடணும்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா, மேட்ச் இருக்குதுப்பா, ட்ரான்னு இப்போயே தெரிஞ்சு போனா என்ன, கடைசி தெரிஞ்சு போனா என்ன, நான் 1 மணி நேரம் ஆடுறது உனக்கு எனக்கு, நான் என் பேட்டிங்க்கு ஆடுறேன், உனக்கு முடிஞ்சா பவுலிங் போடு அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட்ஸ்டாண்டிங். கேப்டன் சுப்மன் கில் கூட ஒன்றுமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே உட்காந்துட்டு உனக்கு காண்டாவதுல ட்ரா கேட்டு என் பேட்ஸ்மேன் கிட்ட உட்காந்துட்டு இருக்கல, கெஞ்சிடா இன்னும் நல்லா கெஞ்சு அப்படின்ற மாதிரி சுப்மன் கில் உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பாருங்க, சுப்மன் கில் கை கட்டு அப்படியே உட்காந்து நல்லா வாட்ச் பண்ணுறது நடக்குது. எங்கேயுமே இன்டர்ஃபியர் ஆக எதுவுமே பண்ணல. நான் காண்டாகணும்னு நினைக்கிறேன், நான் காண்டாக மாட்டேன், நீ காண்டாவ், அது எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் டீம் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து இன்னைக்கு அவங்க விளையாடினதெல்லாம் விட இவனுங்களோட அந்த கடுப்பை ரசித்து சிரித்து பார்த்து நீ நல்லா கடுப்பாகும், எனக்கு சூப்பராகுது இதுன்ற மாதிரி இன்னும் நல்லா ஆடி 2 பேரும் செஞ்சுரி போட்டு அதுக்கப்புறம் இப்போ கை கொடு, மேட்ச் ட்ரா, நீ போகலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு ஜடேஜா. எஸ்பெஷலி அந்த இடத்துல அங்கே ஹேண்டில் பண்ணது அவர் தான். வாஷிங்டன் வந்து கூட செகண்டரி தான், ஜடேஜா தான் ஃப்ரண்ட்டில் நின்று அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு சீனியர் பிளேயர் அந்த இடத்துல. அண்ட் சுப்மன் கில் ஆல்சோ மேலேருந்து உட்காந்து அதெல்லாம் வேடிக்கை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணதுக்கு அவுட்ஸ்டாண்டிங். பட் இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில மேட்டர்ஸ், இது வந்து ஒரு இங்கிலாண்டுடைய வே ஆஃப் பிளேயிங்கே அப்படி தான், நாங்கள் அதை அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு கமெண்ட்ரியில் மேட்ச்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற வீடியோவில் இவர் சொல்கிறார், ஒரு இங்கிலாந்து சீனியர் பிளேயர். அதுக்கு நம்ம இந்தியன் சஞ்சய் மஞ்சுரேக்கர் எப்படிப்பட்ட பதில் கொடுத்தாருங்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த சஞ்சய் மஞ்சுரேக்கர் மேட்டரில் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் கோவம் வரும், ஆனால் சூப்பராக தான்ப்பா பேசியிருக்காரு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்தளவுக்கு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேச போகிறோம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். See you in the next video.